ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் அதிகமாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 2 எபிசோட் 8. ஃப்ளையிங் கார்பெட்டில் பறக்க ட்ரை பண்ணுறான்னு நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கா. அரசர் ஒன்று ஸ்கேம் பண்ணிட்டாரான்னு லூசியா பார்த்தா அதால தான் பறக்க முடியுதே, நான் தான் பறக்க ட்ரை பண்ணோம். நம்ம ஹீரோ விடாமல் போராடுறான். பட் கார்பெட் கிட்ட அடி வாங்கி சேஃப்டி ரிங் தான் நம்ம ஹீரோக்கு உடஞ்சிட்டு இருக்கு. நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கிளான் லீடர், நான் அவ்வளோ ஈஸியில் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிற்கிறான். அசைன்மெண்ட்டை மறந்துடாத அப்படின்னு லூசியா சொல்கிறா. அரசருக்கு எஸ்கார்ட் பண்ண 5 people தான் மொத்தமாக போகணும் அப்படின்னு சொல்லி ஈவா வந்து சொல்லுவோம். எலிசாவை தவிர்த்து நாங்கள் 5 பேர் இருக்கோம் மொத்தமாக பேர்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சா. ஜோக் பண்ணாதீங்க, அரசர் உங்களை இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவோம். பட் நான் ஒன்றும் ஜோக் பண்ணல. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என் பார்ட்டியில இருந்து யாராச்சும் ஒருத்தரை விட்டுட்டு போனால் மற்றவங்க கோச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கார்க்கு கிட்ட போயிட்டு நீங்கள் என் கூட வரீங்களான்னு கேட்குவோம். அரசரை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு அசால்ட்டா என்கிட்ட வந்து கொடுக்குறேன், நான் ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னு கார்க்கு சொல்லவும், உங்கள்கிட்ட கொடுத்தாதான் நீங்கள் பொறுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவீங்க, நான் எதுவோ பண்ண தேவையில்லன்னு நினச்சி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறேன். நான் நீ அப்போ அரசரை பாதுகாக்க வரையா நம்ம ஹீரோ கேட்டா. கொஞ்சமாச்சு இந்த ஜாப்பை சீரியஸாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். சிட்டியில் ஸ்ட்ராங்கான ஹண்டர்ஸ் லிஸ்ட் நான் வேணா உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கை நான் கொடுக்குறேன். ஸ்ட்ராங்கான ஹண்டர் லிஸ்ட் நம்ம ஹீரோ பார்த்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அர்னால்டையும் யூஸ் பண்ண முடியாது. கீக்கச்சா கெச்சச்சாக்கா இவன் ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த அப்சல் இன்ஃபர்னோ பார்ட்டியை நம்ம ஹீரோ ஹெல்ப் கூப்பிடுறான். ஒயிட் பிளேட் மீட்டிங்ல நான் அரசர் இருக்கிற இடத்துல ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணதுனால என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்னால வர முடியாதுன்னு சொல்லவும், மொத்த கேஸ்லயே அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ பாக்குறான். ஆகாஷா டவர் கூட நான் ஃபைட் பண்ணும்போது ஃபயர் எலமெண்ட் லைட்டிங் எலமெண்ட் ரெண்டுமே வீக்கா சமனானதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு அவங்க கேட்கவும், அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பார்ட்டி இல்லைன்னா வேற யாரை சூஸ் பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா. மாஸ்டர் இது இம்பார்ட்டன்ட் மிஷன், ஏன் வைஸ் கிளான் லீடர் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டி சொல்றா. அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு வைஸ் கிளான் மாஸ்டர் அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க. இவன் தான் டெல்ம் அப்பாக்லைஸ் லெவல் 7. இவனை கவுண்டர் கசாடுன்னு கூப்பிடுவாங்க. நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றாக்கா. டெல்ம் கிடைச்சிட்டான். இன்னும் 2 பேர் வேணுமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிறிஸோ லாபிஸும் அந்த இடத்துக்கு வர அரசர் பேலஸ்ல பிரச்சனை கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி கிறிஸ் வந்து கேட்கறா. என்ன அது ஜோக் பண்றியா, உங்க அரசரை நான் எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கிறிஸ் கேட்கல. அப்ப நீ வரையா நம்ம ஹீரோ கிட்ட. கிறிஸ் நீ இதை ஹேண்டில் பண்ணிக்கோன்னு லாபிஸ் கிறிஸ் நம்ம ஹீரோ கிட்ட மாட்டி விட்டு கிளம்புறா. லேடி லாபிஸ் சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன் ஹியூமன், சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு கிறிஸ் சொல்லவும் 3 பேர் கிடைச்சிட்டாங்க. 5வது ஆளா சேர்த்துக்கலாமா, அதுக்கு வாய்ப்பு இல்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. இன்னும் ஒருத்தருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சா வந்துட்டு நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ் தானே வரக்கூடாது, நான் புதுசா ஒரு காலமை கிரியேட் பண்ணிருக்கேன், இது தானாவே மூவ் ஆகும், இதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ரோலர் யூஸ் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு ஸ்ரீ காமிக்கிறா. அச்சனன் வந்தா இவனும் ஒன்னு ப்ரொடெக்டிவ் பண்ணுவான்னு ஸ்ரீ சொல்லவும், அப்ப சரி அப்படின்னு சொல்லி 4 பேர் கிடைச்சிட்டாங்க. மொத்தம் 5 பேர் கேட்டாங்க. இன்னும் ஒருத்தர் நம்ம ஹீரோ யோசிச்சா. நீ தானே அந்த 5வது பர்சனி அப்படின்னு ஸ்ரீ சொல்லுவோம். ஆமா இல்ல என்னெல்லாம் லிஸ்ட்ல சேர்க்க மறந்துட்டேன் நம்ம ஹீரோ போயிட்டு கொடுக்குமா. என்னது கெச்சாக்காவா, இவனை பத்தி கேள்விப்பட்டதில்ல, எனக்கு காமெடி பண்றியா, 3 மேஜஸ் எதுக்கு செலக்ட் பண்ணிருக்க அப்படின்னு பிரான்ஸ் கேட்க. ஃபாக்ஸோட ஆளுங்களா இருக்க மாட்டாங்களே, ட்ரஸ்டியான ஆளுங்க தானு கேட்கவும், எல்லாரும் நம்பிக்கையான ஆளுங்க தான். ஐ மீன் அந்த ஃபாக்ஸோட ஆளுங்களா இருந்தா ஈவன் என்னால கூட டேஞ்சரை சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ இவங்க எல்லாரும் ஹியூமன் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்வால்வ் ஆயிருக்க ஹியூமன் எதுவோ தப்பா போகாது அப்படின்னு கிறிஸ் சொல்றா. அரசர் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கிறதுல தப்பில்லன்னு சொல்லவும், நான் இருக்கிற இடத்துல தப்பே நடக்காது அப்படின்னு கிறிஸ் சொல்றான். சரி சரி கிறிஸ் கோவப்படாத, இவ்வளவு பிரச்சனை வராதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்க அரசருக்கு ப்ரொடெக்ஷனா நான் கூட வரதே பெரிய விஷயம், அது போக நீ ஒரு லெவல் 8னா அதுக்கு தகுந்தபடி நடத்தக்கூடா அப்படின்னு சொல்லி கிறிஸ் திட்டிட்டு இருக்க போட்டியை கொடுத்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறான். இதுதான் டீம், வேண்டாம்னா வேற ஆள் பாத்துக்கோங்க, ஃபிளையிங் கார்பெட்டை திரும்ப தரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வேற வழி இல்லாம அரசரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோ ரெடி பண்ணது தான் டீம்னு முடிவு பண்றாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் போடுறாங்க. டெசர்ட் சிட்டி டோபைசாண்டுக்கு தான் அரசரை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். கிராயோட எல்லா மூவியும் கண்காணிக்க கிளாம நான் அவன் கூட அனுப்பி வச்சிருக்கேன். தைரியம் இருந்தா அந்த ஃபாக்ஸ் கிராயை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எப்படி அவங்க அரசரை கொல்ல வருவாங்க, நம்ம அவங்கள கொல்றோம் ஸ்ரீ சொல்ல. கிரீன் லாட்ஜ்ல பார்த்தா அந்த ஃபாக்ஸா அப்படின்னு சொல்லி லோக்கு கேட்க. லெவல் 10 வால்ட்ல பார்த்தா அந்த ஃபாக்ஸை பத்தி பேசல. இந்த ஃபாக்ஸ் ஒரு கிரைம் சிண்டிகேட். ஷேடோ ஃபாக்ஸ் தான் அவங்க ஆர்கனைசேஷன் பேரு. ஷார்ட்டா ஃபாக்ஸ்னு கூப்பிடுவோம். அரசர் இதுல செத்தா நமக்கு எந்த கவலையும் இல்ல. கிராய அவனுங்க ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சோ கிராய தொட்டா என்ன ஆகும்னு காமிக்கணும். இந்த மிஷன்லயோ கிராய் தான் நமக்கு காம்பஸ், அவன் நம்மள லீட் பண்ணுவான், ஜஸ்ட் நம்ம அதை ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு ஸ்ரீ சொல்றா. நீங்களாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு டீனோ சொன்னா. நீயும் தான் வாரன் லெஸ் எழுதிட்டு போறா. நான் 1000 ட்ரிக்ஸை சூஸ் பண்ணிருக்கேன், அவன் தானே மத்தவங்களை சூஸ் பண்ணிருக்கான், சோ அவன் மேல நான் நம்பிக்கை வைக்கணும்னு அரசரும் அந்த டீமுக்கு ஓகே சொல்றாரு. அது போக பெர்மிஷன் இல்லாம ட்ரூ இயர்ஸ் எடுத்துட்டு போய் நீ தானே அவன் இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண, அப்புறம் ஏன் சந்தேகப்படுறா அப்படின்னு அரசர் கேட்கவும், கரெக்ட் தான் பிரான்ஸ் யோசிச்சா. மேபி ஃபாக்ஸோட அடுத்த மூவை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவன் தான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அரசர் சொல்றாரு. லோஷியாவை வச்சு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ரெலிக்க சார்ஜ் பண்றான். கெச்சாக்கா கிக்கின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். பார்க்க கொஞ்சம் வில்லத்தனமா இருக்கானே நம்ம ஹீரோ பாக்குறான். முட்டாள் ஹியூமன் என்னடா ட்ரெஸ் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கிறிஸ் வந்து நம்ம ஹீரோவை கலாய்க்கிறா. கெச்சாக்கா ட்ரெஸ் விடவா என் ட்ரெஸ் மோசமா இருக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டா. அப்ப அது நார்மல் தான் போல நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான். எல்லாருமே ஏதோ வெக்கேஷனுக்கு போற மாதிரி ட்ரெஸ்ஸை காமெடியா போட்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோவை குறை சொல்றாங்க. பேரு பெர்ஃபெக்ட் வெக்கேஷன், இது எந்த சிச்சுவேஷன்லயும் என்ன காமா வச்சிருக்கோம், அதனாலதான் இவன் கத்தும் போது கூட நான் காமா இருக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்க.
வாங்கின பேமெண்ட்க்கு ஒழுங்கா வேலை பாரு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் சொல்றாங்களாவே என்ன நோக்கி நிறைய பிரச்சனைகள் வரும். ஓடியில பிரச்சனை வந்தா கண்டுக்கிடாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். அரசர் போறதுக்கோ இவங்க போறதுக்கோ தனி ஹார்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இல்ல சொல்லாமையே இந்த வைஸ் கிளான் மாஸ்டர் வேலை பார்க்கறான். பாட்டிக்கிட்ட இவ்வளவு கேப்பபிளான ஆளா நம்ம ஹீரோ பாக்குறான். ஈவாவோ வைஸ் கிளான் மாஸ்டரா நம்ம ஹீரோக்கு நல்லா தான் வேலை பாக்குறா. ஓகே கிறிஸ் கிளம்பலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். அதான் நம்ம ஹீரோக்கு மட்டும் குதிரை இல்ல உனக்கு குதிரை இல்லையான்னு கிறிஸ் கேட்டா இந்த ஃபிளையிங் கார்பெட்ல வருவான்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அந்த ஃபிளையிங் கார்பெட் நம்ம ஹீரோவை அது மேலேயே உட்கார விட மாட்டேங்குது. அது நம்ம ஹீரோவை சவுத்துல தூக்கி அடிச்சிருது. இப்படியே 3 மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணி கடைசியில இப்ப நம்ம ஹீரோ கிறிஸ் கூட ஏறி உட்காந்துக்கிறான். விழப்போற மாதிரி போகவும் நம்ம ஹீரோ கிறிஸ் பிடிச்சா என்னையெல்லாம் தொடாதான்னு வா சொல்லிட்டா. குதிரையில இருந்து நம்ம ஹீரோ கீழே விழுந்துருத்தான். நீ எல்லாம் எப்படிதான் லெவல் 8 இருக்கியோ தெரியல. இப்போதைக்கு நீ என்ன டச் பண்ணலாம் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்றான். ஹீரோ ஷர்ட் அவனை ரிலாக்ஸா ஆக்குறதுனால நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிட்டான். நம்ம ஹீரோ கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறதுல கிறிஸ் வெக்கப்பட்டு இருந்தா திரும்பவும் நம்ம ஹீரோ தூங்கி கீழே விழுந்துருக்கா. நமக்காக நிறைய டைம் டிலே பண்றான். நினைச்ச மாதிரியே ஃபாக்ஸ் ஆளுங்க அரசரை அட்டாக் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே போய் எல்லா ஆளுங்களையும் அட்டாக் பண்ணி வைக்கிறாங்க. பரவாயில்லையே நம்ம வர்ற வழியில எந்த அட்டாக்கும் நடக்கல. அந்த ஃபாக்ஸ் நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நினைச்சா. அப்படி எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஹீரோ சொன்னா ஒன்னால தான் இன்னைக்கு 3 மணி நேரம் வேஸ்டா போயிருச்சு அப்படின்னு பிரான்ஸ் தின்னா கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கிறிஸ் சொல்றா. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா நான் போற இடத்துக்கு பேண்டேட் ட்ரெஷர் வால்டன் எதுவுமே வரல நம்ம ஹீரோ சொல்றான். ஆப்வியஸ்லி எந்த அட்டாக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரத்துக்கு சேஃப்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதை மாரியே எங்களை எதுக்கு கேர்ஃபுல்லா இருக்க சொல்றான்னு பிரான்ஸ் நம்ம ஹீரோட்ட கேட்டா. இங்க பாருங்க என்னால ஒன்றும் ஃபியூச்சர்லாம் பார்க்க முடியாது. பட் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லா தானே நம்ம ஹீரோ கேட்டா. ஸ்பெசிஃபிக்கா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் கேட்கவும் அங்க இருக்கிற ஒரு போட்டோவை பார்த்துட்டு மேபி டிராகன்ஸ் அட்டாக் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும். டிராகன்ஸ்லாம் இங்க வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட சேஃப்டி ரிங் எல்லாத்தையும் கிறிஸ் தான் இங்க வந்து ட்ரைனிங்கிற பேர்ல சார்ஜ் பண்ணிட்டு இருக்கா. திரும்பவும் அதே ஸ்டோனை யூஸ் பண்ணி யாரோ டிராகனை இவங்க இருக்கிற இடத்துக்கு சமன் பண்றாங்க. ரூமுக்கு முன்னாடி இருந்ததுன்னு நம்ம ஹீரோ எதையோ எடுத்து சாப்பிடவோ கண்டதையோ எடுத்து சாப்பிடாதன்னு கிறிஸ் சொல்றான். இதான் அந்த லெட்டர் எழுதி கேண்டி எங்க வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ பார்த்தா. டிராகன்ஸ் அட்டாக் பண்ணுது அரசரை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு எல்லாரும் ஓடுறாங்க. நம்ம ஹீரோ டிராகன்ஸ் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால ஸ்ரீ தான் இதை ஏற்பாடு பண்ணிருப்பா போல நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான். ஹே ஹியூமன் வா போயிட்டு நம்ம அந்த டிராகன்ஸை தடுப்போம் அப்படின்னு சொல்லி கிறிஸ் நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போயிருந்தா. ஆப்வியஸ்லி திடீர்னு எப்படி இந்த இடத்துக்கு டிராகன்ஸ் வரப்போகுது. ஸ்ரீ தான் நான் சொன்னதை கேட்டு இதை ஏற்பாடு பண்ணிருப்பா. பட் நான் சொன்னதை அவங்க எங்க இருந்து ஒட்டு கேட்டிருப்பாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ டிராகன் அந்த இடத்துக்கு வருது. ஸ்ரீ இவ்வளவு டிராகன் சமன் பண்ண அரசர் செத்துருவாரே நம்ம ஹீரோ யோசிச்சா. ஸ்ரீ உண்மையிலேயே இந்த டிராகன்ஸ் சமன் பண்ணல. ஸ்ரீயோட குரூப்பை யாரோ ஒருத்தர் வேணும்னே டிராகன் சமன் பண்றாங்கன்னு பாக்குறாங்க. பார்த்தா அது அந்த கெச்சா சாக்கா தான். பாக்கான்னு சிரிக்கிறத வச்சு அவன் வெள்ளத்தனமா இருக்கான். அவன் ஃபாக்ஸோட ஒரு மெம்பர். இது தெரியாம நம்ம ஹீரோ அவனை டீம்ல போட்டிருக்கான். இங்க கிறிஸ் முடிஞ்ச அளவுக்கு டிராகன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அரசரை தான் இவங்க மெயினா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு அரசர் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீயை நான் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணும். அரசர் செத்துட்டா அந்த ஃபிளையிங் கார்பெட்டை என்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்களே நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அரசரும் அங்க ஆபத்துல இருக்காரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் இதை விட இன்னும் சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.